நேயர்களே, இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரெட் பிரியாணியும் மொறு சிக்கன் ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரெட் பிரியாணிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 7 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக கலரிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கலரிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிட்டே இருக்கலாம். அது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆன உடனேயே நம்ம கட் பண்ணி வச்ச புதினாவை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 கப் தயிர் அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பீன்ஸு, 1 கப் சோயா சங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிடலாம். 1 கப் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் வீட்டரிசியில் தான் செஞ்சுருந்தேன். ஒரு 1/2 hour ஊற வச்ச வீட்டரிசியை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அரிசி முழுகிற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முழுகிறத விட ஒரு 1.5 மடங்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் அரிசி நல்லா வெந்து வரும் சாப்பாடு. இப்போ தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை கட் பண்ணி அது மேலே தூவிடுங்க. குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் போட்டுட்டு நம்ம சாப்பாடை திறந்து பார்க்கலாம். நம்மளோட வெஜிடபிள் பிரெட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு நம்ம எடுத்து நம்ம பேஷனில் போட்டுட்டோம். நான் வெஜிடபிள் பிரெட் பிரியாணி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம பிரெட் சேர்க்கலாம் வாங்க. பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வந்து தவா வச்சிடலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை அதில் ஆட் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப தீய வச்சிடாதீங்க. சும்மா லைட்டாக ஒரு லைட் ப்ரௌனில் வந்த உடனே அதை எடுத்துட்டு நம்ம சாப்பாடில் பிரிஞ்சில் நம்ம பிரியாணி வெஜ் பிரியாணியில் நம்மளோட ப்ரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட வெஜிடபிள் பிரெட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். வெளியவும் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. அதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி நம்ம வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா பரட்டிட்டு நம்ம வந்து தண்ணியை எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் எல்லா சிக்கன் பீசஸையும் அதே மாதிரி நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துடலாம்.
இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் ஆட் பண்ணி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணதுனால ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக மொறு நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கனு. நம்ம சாதாரணமாக சிக்கன் 65 செய்கிறத விட இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள் பிரெட் பிரியாணி அண்ட் crispy chicken fry சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.